திமுக தியரி எப்பவுமே வந்து டாடா பிர்லா தேவையில்லை, குப்பனும் சுப்பனும் இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுவோம். ப்ரொபோஸ் பண்ணும்போதே இது ₹1 தான் இருக்கணும் அப்படி பண்ணீங்களா? ஒன் இந்தியா முடியாதுன்னாங்க. இப்போ பிஎஸ்என்எல் கேட்டேன், நீங்கள் பண்ண முடியும், நாங்கள் பண்ணுறேன், பண்ணுங்க, பிஎஸ்என்எல் பண்ணணும். சாத்தியமாச்சு. கலைஞர் வந்து அரிசி 1 கிலோ அரிசி ₹1 ஒரு அளவு ₹1 பிரபலமாச்சு. இதுதாங்க பெரியார் அண்ணா சொன்னது. ஒன்ன ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, ஈஸி எல்லா டெக்னாலஜி வந்து எல்லாத்துக்கிட்ட இருக்கக்கூடாது, பொதுமக்களிடம் இருக்கும். ப்ராட்பேண்ட் கொண்டு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க அவங்க இந்த அப்போல்லாம் வந்து நான் வட இந்தியாவுக்கு அங்கே தான் பண்ணேன். நான் தமிழ்நாட்டில் என் கான்ஸ்டிடுவன்சியில் சென்னையில் 2005 பொங்கல் அன்று நான் இனாகரேட் செய்யக்கூடிய தயாராகும். அப்போ வந்து பிஎஸ்என்எல் கடை சொல்கிறாங்க, சார் என்ன பண்ண லிமிட் பண்ணலாம் சார், யூசேஜ் ஸ்பீடுக்காக இந்த ஸ்பீட் கம்மி பண்ணலாம் சார். டெல்லியில் எப்பவுமே கண்ட்ரோல் கிடையாது, திறந்து விடு, கதவுகளை திறந்து விடு, அணைகளை திறந்து விடு, வாட்டர் வில் சீக் இட்ஸ் ஓன் லெவல். எவ்வாறு திறக்கும் போது கலைஞர் சொல்றாரு, ஏய் இன்னமும் பண்ணுறேன்டா, ஒன்றும் இல்லைடா, பெரிய ஆசை காஞ்சிபுரத்தில் அண்ணாபுரத்தில் அண்ணா டெக்ஸ்டைல் பார்க்கணும், அப்படி கைத்தறி பார்க்க. அதான் நீங்க சொன்ன பிறகு நான் வந்து பண்ண வரும் சார். அது அதே மாதிரி 543 எம்பிகளை எத்தனை பேருக்கு மந்திரியாக இருக்க வாய்ப்பு கிடைக்கும். அப்படிதான் நம்ம கொடுக்கின்ற வாய்ப்பை, ஐயோ இப்படி கொடுத்துறாங்க குறை சொல், ஓ எடுத்துட்டு ஓடு. இருந்து நீங்க கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார். 5 முறை, இப்போ ஐ திங்க் 5வது முறை. 2004, 2009, 14, 19, 24 ஒரு தடவையை தாண்டி மீதி எல்லா இடமும் நீங்க வெற்றி தான் பெற்றிருக்கீங்க. இந்த மக்களுக்கு நான் இதை செஞ்சேன், இந்த 20 வருஷம் நான் மத்திய சென்னைக்கு நான் பண்ண இந்த விஷயத்த வந்து எனக்கு வந்து லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க எதை சார் சொல்லுவீங்க? 2004 நான் நிற்கும் போது பெரிய வறட்சி, எங்கு சென்றாலும் மக்கள் கூட காலி குடத்தோடு நின்றாங்க. அப்போ வந்து அவ்வளோ பெரிய வறட்சி. அப்பொழுது வந்து என்ன சொன்ன, அப்போ நான் தான் சொன்னேன், இப்போ சொன்னேன், ஏன் வந்து அரபு நாடுகள் கடல் நீரை குடியேற்றது பெர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வரலாம் கலைஞர் சொல்லி கலைஞர் அதை உடனே அறிவித்தார். சிரிச்சாங்க, நீ என்னப்பா கடல் நல்லா சாத்தியமானு கேட்டாங்க. அப்பொழுது குறைந்த அம்ச திட்டத்தில் கொண்டு வந்து முதல் முறையாக இந்தியாவின் முதல் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சென்னைக்கு வந்தது. அது மட்டும் இப்போ அமைச்சராக இருந்தேன். அமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐடி புரட்சி. அப்போல்லாம் எல்லாமே பெங்களூர் சொன்னாங்க, கட்டாயமாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும், சென்னைக்கு வர வேண்டும், கோயம்புத்தூருக்கு வர வேண்டும், மதுரைக்கு வர. அப்போது வந்து வேலை வாய்ப்பு, ஏன்னா ஐடியில் வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெறும் பில்டிங் இருந்தால் போதும், இன்ஸ்டண்ட்டாக அத்தனை வேலை வாய்ப்பை பெருக்கிய முடியுது. தொலைபேசியில் சொல்லுங்க, தொலைபேசியில் ₹1 வண்டியை அது பண்ண முடியும். அது மட்டுமா அது ஞாபகப்படுத்த முடியுமா சார்? எப்படி அந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்தது? எப்பயுமே பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து கஷ்டப்படுவாங்க. என்ன மக்கள் என்ன பண்ணுவாங்க, மக்கள் இப்போ யாருக்குமே ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோன் வந்து எடுத்துக்கிறீங்களே, யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறீங்களே, அப்போல்லாம் வந்து மிஸ்கால் கொடுப்பாங்க. அப்போ இன்கமிங் அவுட் கோயிங்கும் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்கால் போட்டு லேண்ட்லைன்லேருந்து பண்ணுவாங்க. ஏன்னா ₹1 ஒரு நிமிஷம் பேசணும்னா ₹48. அப்போ ₹24. நான் அமைச்சர் ₹24. அது பாருங்க, செல்ஃபோன் 21. இது என்ன அநியாயம்? நார்மல் செல்ஃபோனில் அது கொஞ்சம் பேர்த்திட்ட தான் இருக்கும். ₹24 இது பண்ணி ஆகணும் சொன்னால். அப்போ வாய் சார், இது ஏன் இப்போ இன்கமிங் ஏன் சார்ஜ் பண்ணுறீங்க? எஸ்எம்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ₹1. ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சால் ₹1. யாரும் எஸ்எம்எஸ்ஸே அனுப்ப மாட்டாங்க. அவ்வளோ இது அவ்வளோ பதிலாக அப்போது எஸ்டிடி இருக்கும். நைட் டைம் எஸ்டிடிக்கு நைட் 9 மணிலேருந்து காஸ்ட் வேறையா இருக்கும், வேற ஆஃப் ரேட்டு. மக்கள் கியூல் பாஸ். இதெல்லாம் என்ன ஐஎஸ்டிக்கு வேற காஸ்ட்? இதெல்லாம் என்ன அநியாயம்? பண்ணாதீங்க சொல்ல. இப்போ பேச இல்லை, இதை நாம் கம்மிப்படுத்த வேண்டும். கம்மிப்படுத்த வேண்டாம், அதிகமாக. அந்த தாட் ஏன் சார் உங்களுக்கு வந்தது, எப்படி வந்தது? இதை பத்தி கலைஞர் எல்லாம் பேசும்போது அவர் ஏதாவது சொன்னாரா? இல்லை, இது வந்து மக்களுக்கு எப்பவுமே திமுக வந்து எப்பவுமே எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் மக்கள் அனைவரும் பயன்படுத்துகின்ற அதுதான் எங்களுடைய பேஸ்ல. ஈஸி எல்லா டெக்னாலஜி வந்து எல்லாத்துக்கிட்ட இருக்கக்கூடாது, பொதுமக்களிடம் இருக்கணும், ஏழை பாழைகளை இருக்கணும். அப்போ கொண்டு வந்துதான் ₹1 கொண்டு வந்தோம். பண்ணி ஆகும்னு சொன்னோம். ப்ரொபோஸ் பண்ணும்போதே இது ₹1 தான் இருக்கணும் அப்படி பண்ணீங்களா? ஒன் இந்தியா முடியாதுன்னாங்க, மற்ற பெரிய நிறுவனங்கள்லாம் முடியாது. அப்போ பிஎஸ்என்எல் கேட்டேன், நீங்கள் பண்ண முடியும், நாங்கள் பண்ணுறேன், பண்ணுங்க, பிஎஸ்என்எல் பண்ணோம். அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு ₹1 கொண்டு வந்தேன். சாத்தியமாச்சு. நான் சொன்னேன், பாரு இப்போ உங்கள் டேர்ன் ஓவர் ஜாஸ்தியாச்சா, எப்படி
இப்போ அதிகமாக பேசுகிறாங்களா, அதிகமாக யூசர்ஸ் வர நீ 24 பேர் ரூபாய் பேச மாட்டாங்க இப்போ எல்லாரும். அப்போ செல்ஃபோன் விலை ஜாஸ்தி. செல்ஃபோன்லாம் வந்து அப்புறம் அந்த ஆர்டினரி ஃபோன் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய். இந்த செல்ஃபோனை 1000 ரூபாய்க்கு கம்மியாக கொண்டு வாங்க. 800 ரூபாய்க்கு செல்ஃபோன் கொடுத்தோம். ஏன்னா ஏழை மக்கள் வந்து சிம்பிள் வெறும் பேசிக் ஃபோன் இன்னைக்கு பரவச்சு. அதெல்லாம் உங்க ஐடியாவா சார்? நீங்க யார் யாரெல்லாம் பேசுனீங்க ஏதாவது நான் ஞாபகம்? வந்து எங்க இல்ல சொல்ல வேணா இன் ஜெனரல். இல்லை சார், பிகாஸ் எனக்கு வந்து நான் கேட்ட ஐடியா ஐ வாண்ட் இம்ப்ளிமெண்ட். எனக்கு வந்து என்னன்னா ஒரே கோரிக்கைன்னா இந்தியா செல்ஃபோனோட பெனிட்ரேஷன் அது எவ்வளோ பேர் பயன்படுத்துறாங்க ரொம்ப கம்மியாக 25 லட்சம் பேர் தான் பயன்படுறாங்க. இது இன்னும் ரொம்ப அதே 125 கோடி பேர் மக்கள்ல 25 லட்சம் பேர் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. 25 கோடி 25 கோடி ஓகே 25 கோடி 25 கோடியை 150 கோடியா மாற்ற வேண்டும் என்பது எங்களே இலக்கு. அதற்காக என்ன பண்றோம் பிளான் போடு, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணு, இதெல்லாம் பண்ணு. ஒன்றும் இல்லை. அப்போ செல்ஃபோன் டவர் கிடையாது. என்ன பிரச்சனைனா செல்ஃபோன் டவருக்கு ஒரு லைசன்ஸ் சட்டம் இருக்கும். அவனுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் நீங்கள் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாது அந்த லைசன்ஸ் அவனுக்கு வந்து சக்ஃபா கிளியரன்ஸ் இருக்கும். சக்ஃபானா ரயில்வேஸு, ஏர்போர்ட் அத்தாரிட்டி, அப்புறம் வயர்லெஸ் அத்தாரிட்டி, இவங்கெல்லாம் உட்காருவாங்க. இப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை உட்காந்து இந்த இடத்துல நீ செல்ஃபோன் டவர் போடலாமா, நீ அப்படி போடுறதுக்கு இதனால் என்ன இன்டர்ஃபியரன்ஸ் வரும், ஆர்மிக்கு தான் இன்டர்ஃபியரன்ஸ் வருமா, ஏர்போர்ட் லேண்டிங்க்கு தான் இன்டர்ஃபியரன்ஸ் வரும். ஒன்றும் வேணாம். 60 மீட்டர் உயரத்துக்கு யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் போட்டுக்கோ. நீ போட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீஸை நீ ஆன்லைனில் கட்டி ஃபீஸ் கம்மி பண்ணு. முதல்ல வந்து 1,25,000 ரூபாய் ஃபீஸை கம்மி பண்ணி நீ எங்கே வேணா போடு. செல்ஃபோன் பிறகு டவர் பண்ணும்ல, அப்போல்லாம் டவரை போட்டு நீ என்ன பண்ணு, ஆன்லைன்ல சப்மிட் பண்ணு. நீ ரிஜெக்ட் பண்ணு. அது வந்து வயலேஷன் இருந்தால் ஏர்போர்ட்டை சுற்றி வராது. ஏர்போர்ட் பார்த்து ஒரு 500 மீட்டர் ரன்வே வந்து பாதுகாப்பு வச்சுக்கோ. ஆரம்பிச்சுப்பாரு என்னாச்சு, அவன் கடன்னு போட்டான். டவர் வந்துச்சு. டவர் வந்தோடனே அவன் வந்து பாருங்க இது வந்து அது வண்டி தள்ளி விட்டாச்சு. அதுக்கப்புறம் போகிற ஸ்பீடை யாருமே அந்த காம்படிஷன் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு, நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ தான் கொஞ்சம் சொன்னேன், தேங்க் பண்ணாங்க. சார் நீங்கள் ₹1 சொல்லும்போது நாங்கள் வந்து உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டோம். ஆனால் வந்து இன்னைக்கு இந்த குரோத்துக்கு காரணம் நீங்கள் பண்ண மைண்ட் செட். அதாவது ஒரு கேட்டபல்ட் கொடுத்தோம். அதே மாதிரி நான் அடுத்த தொலைபேசி கருவிகளை நாம் ஏன் இந்தியாவில் தயாரிக்கக்கூடாது, அப்புறம் டியூட்டி போட்டிருந்தாங்க. சரி நான் சொன்னேன் எங்கள் இந்தியாவை தயாரி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அப்போது பார்த்தீங்கன்னா நோக்கியா தான் உலகத்தில் தலை சேர்ந்தவன். அவங்கள கூப்பிட்டு பேசணும். ஐயா வாங்க போய் பார்த்து நாங்கள் இந்தியா வரோம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்க. என்ன காரணம்? ஏன் இல்லை கோவா எவையா கோவா போய் பண்ணோம், கோவா டூரிஸ்ட் ஸ்பாட்டையா? அதாங்க ஃபின்லாண்ட் நாங்கள் வெயிலை பார்த்ததே கிடையாது. அதற்காக நாங்கள் வந்து வெயிலுக்காக தான் எங்கள் தலை பாருங்க. இது சீரியஸ் பிஸ்னஸ். நீ சென்னைக்கு வா, உனக்கு தேவையான வசதிகளை தமிழ்நாடும் நானும் பண்ணித்தரேன் சொல்லி எனக்கு வார்த்தை கேட்டு அடுத்த நிமிஷம் வந்தாங்க. ஆனால் பாருங்க நோக்கியா மட்டும் வந்தால் பத்தாது, இந்த ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வரணும். ஓகே ஏன்னா வந்து இல்லை தனியா பண்ணிட முடியாது, அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள். அதுவும் அமெரிக்கா போனேன். அமெரிக்கா போன ஒரு பெரிய கம்பெனி போய் பிரசிடென்ட் பார்க்கணும். நாம் அமைச்சராக போகிறேன், பிரசிடென்ட் வரல. சார் அது என்னங்க பெரிய இதுக்காக வந்திருக்கோம். இல்லை சார் இது தேர் நாட் டேக்கிங் யூ சீரியஸ்லி. ஓகே பரவாயில்ல, நோக்கியா வந்திருக்கு. அவர் சார் நோக்கியா உங்கள் ஊர்லையா? ஒரு நிமிஷம் இருங்க சார். எல்லாரும் ஓடி வந்தாங்க. சார் வாட் இஸ் சார் ரெவென்யூ மிஸ்டேக், சாரி பண்ணுங்க. பிகாஸ் நான் என்ன பண்ணேன், இந்த ராணி தேனி தான் நோக்கியா, அதுதான் என் கையில் எடுத்துக்கொண்டேன். ராணி தேனி மற்ற தேனீக்களை வந்து எல்லாம் தானாக வந்தது. போனேன். அப்புறம் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இன்வெஸ்டர்ஸ் மீட் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து வாங்க தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவுக்கு வாங்க, தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் உங்கள் அனைத்தையும் நாங்கள் செய்கிறோம். ஒரு வெள்ளைக்காரர் இருந்தார் அமெரிக்கா. போன வாரம் தான் நான் டெல்லியிலேருந்து இருந்தேன். உங்கள் ஊரில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? நடு ரோட்டில் மாடை வாக்கிங் கூட்டு போகிறாங்க, அந்த மாதிரி ஊரில் நாங்களே இன்வெஸ்ட் பண்ண அப்படி கேட்டாங்க. அப்படியே கேட்டார். ஓகே சார் நான் பார்த்தேன் சார். என்ன பதில் சொன்னீங்க? நீங்கள் சொன்னது கருத்துக்கு நான் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களே அந்த கயிறை லெஃப்ட் ஹேண்டர் பிடிச்சானா ரைட் ஹேண்டர் பிடிச்சாங்க, கொஞ்சம் யோசி. ஏன் இதை பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட். அப்போ ரைட் ஹேண்டை பாருங்கள், செல்ஃபோன் பேசிட்டு போயிருப்பா. அதான் எங்கள் வளர்ச்சி. நீங்கள் அமெரிக்காவுக்கு ஈடாக எங்களை பார்க்காதீங்க. என்ன உங்கள் ஜனத்தொகை எங்களை 1/3, ஆனால் உங்களை எங்களுது 3 மடங்கு. ஆனால் உங்கள் லேண்ட் சைஸு எங்களை விட 3 மடங்கு. ஒவ்வொரு இந்தியாரும் ஒரு காரை வைத்துக் கொண்டால் கார் நிறுத்துவது கூட எங்கள் சாலையில் இடம் இருக்காது. ஆனால் எங்கள் வளர்ச்சி விதமாக ஆர்கானிக் க்ரோத். அதற்காக தான் நான் வரோம். நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு யூத் இல்லை, யூத்தெல்லாம் எங்ககிட்ட தான் சொன்னோடனே அப்படியே மாறிச்சு. அனைவரும் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். அந்த இன்னைக்கு ஐஃபோன் தயாராக பண்ணாங்க. ஏன் ஆகுது?
ஐஃபோன் ஏன் இன்னைக்கு இந்தியா தமிழ்நாட்டில் அசம்பிள் ஆகுது? ஸ்டார்டிங் பாயிண்ட் அதான். நம்ம அதை ஃப்ளெக்ஸ்ட்ரானிக் சொன்னது யார்? சான் மீனா இல்ல, அதாவது நோக்கியாக்கு. இப்போ நோக்கியா ஃபேக்டரி போயிட்டாங்க, அந்த ஃபேக்டரியில தான் ஐஃபோன் அசம்பிள் பண்றாங்க. காரணம் என்றால் பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த பேஸ் தான் இன்னைக்கு உங்களுக்கு அனைத்துமே இருக்கு. ஐடி உருவாக்கணுமா, நம்ம பண்ணதில்லை, நம்ம தானே, தமிழ்நாட்டு இளைஞர்கள் தானே, அந்த யூத்துக்கு போடும். ஏன் கான்செப்ட் என்னன்னா, நீங்க ஆனா ஒரு இப்படிதான் இந்த இடத்துக்கு போகுங்கிற விஷயம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுதா? இல்லைங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அது ஸ்பீட் தெரியுது, எப்படி எது தொட்டால் அந்த நகர ஸ்பீடு வந்து தெரிஞ்சது. அது மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு 1 இயர் கேப்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க அதுக்கு நான் 3 இயர்ஸ் தான் இருந்தேன். அதுக்குள்ள இருந்திருந்தால் அப்பொழுதே செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டுக்கு ஹைதராபாத் கொண்டு வந்திருப்பாங்க. அது அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி இருந்தது, நம்பிக்கை இருந்தது. யாரும் நம்ம செய்வோம்னு சொன்னாங்கன்னா செய்வாங்க. ஆனால் அதுக்குள்ள பேரதுக்காக நான் வந்து எடுத்துட்டேன். புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த ஜவுளித்துறை வந்தது. ஜவுளித்துறை வந்த போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல. ஜவுளித்துறைக்கு முன்னாடி இந்த போன் விஷயம் சம்பந்தமா உங்கள்கிட்ட கலைஞர் அவர்களோ மன்மோகன் சிங் அவர்களோ பேசின ஏதாவது ஒரு மொமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கு? கலைஞர் இப்போ என்னப்பா பண்ண, யாரை பார்த்தாலும் வந்து ஃபோன்றாங்க. நான் அடி ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா. இல்லை தான் இதான் அப்படியா, பெரிய விஷயப்பா, பாராட்டுட்டு இருந்தாங்க. கலைஞர் பிடித்ததுதான் இல்லைப்பா, நீங்கள் நான் என்ன ஏழைக்கு கொண்டு போனல, அதான்ப்பா ஒன்று. அதில் தான் நீ என்னை கவர்ந்த. எது வந்து பணக்காரர்களுக்கு வேண்டியது மட்டும் சொல்லியிருந்த, ஏழைக்கும் நம்ம கொண்டு போனோம். அப்போ பாருங்க, அதெல்லாம் நினைச்சேன். இன்னைக்கு லேண்ட்லைனே கிடையாது. யாருக்கு லேண்ட்லைன் யூஸ் பண்ணுறோம்? எல்லாருமே கையில் ஃபோன். அடுத்து ஒன்று பண்ணேன், இன்டர்நேஷ்னல் கால்ஸ். என்ன பண்ணாங்க, வாஜ்பாய் அரசின் சொந்தமான VSNL யாருக்கு விற்றாங்க? டாட்டாஸ்க்கு குறைந்த விலையில் விற்றுட்டாங்க. ஸோ இந்தியாவிலும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அனைத்து ஃபைபரும் டாட்டா. அவன் என்ன ரேட் சொல்கிறானோ அந்த ரேட்டில் தான். ஸோ அது முன்னுப்பட்டான். நீங்கள் இந்திய அரசு யாருமே வந்து வெளியே போகக்கூடாது, அதெல்லாம் முடியாது. என்ன பண்ணுறது, லைசன்ஸ் ஃபீ ஒருத்தர் உள்ளே வரணும்னா அந்த மாதிரி ரூட் பை பண்ணால் 1500 கோடி ரூபாய் லைசன்ஸ் ஃபீ. பல இது அதான் வண்டி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண. அதான் MBBS படிக்கிறது சான்ஸ்கிரிட் தேவை மாதிரி நீ என்னென்ன ஒன்று தடுக்கணுமோ அத்தனை பண்ணாங்க. நான் சொன்ன கிடையாது. ட்ராயை கேட்டோம், சார் 5 வருஷத்தில் 1000 கோடியை 1.5 கோடியாக கொண்டு வந்துடலாம். 5 வருஷம். 5 வருஷம் நான் ஏன் வெயிட் பண்ணணும்? நீ சொன்ன கருத்தை நாங்கள் இப்போ இமிடியேட்டாக பண்ணுறேன். நீ என்ன 5 வருஷம் கழிச்சு வருது இல்லை, 5 வருஷம் நான் இருக்க மாட்டேன் சொன்னோம். கொண்டு வந்தோம், திறந்தோம். அப்பயும் டாட்டாக்கை விளக்குவோம். ஏன் வந்து என் வருமானத்தை அப்புறம் என்ன பண்ணோம், பிஎஸ்என்எலுக்கு வந்து இங்கே இது இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து கொலம்போக்கு அண்டர் கிரவுண்ட் ரூட் போட்டோம். போனோன்னா அங்கே இன்டர்நேஷ்னல் ரூட் வந்துச்சு. நீங்கள் உங்களெலாம் ஞாபகம் இருக்குமா தெரியல, எனக்கு பல இந்த தலைமுறைக்கு அமெரிக்காவில் ஃபோன் வரும் பார்த்தீங்கன்னா, இதோ இப்போ இன்டர்நெட் IP போட்டுருவான். இங்கே பேசுவீங்க, ஹலோ 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 இங்கே போட்டு கம்மியாக விட்டு விட்டு கேட்குற மாதிரி. அதில் வந்து பலருக்கு வந்து கொள்ளை லாபம் படித்தாங்க வச்சுட்டு வந்து பண்ணாங்க. சார் ஏன் அதை பண்ணுறீங்க? அப்போ பண்ணும்போது பண்ண மாட்டேன்னாங்க. அப்போ வந்து அப்புறம் ரிலையன்ஸ் வந்து பண்ணாங்க. ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து வேறு எதுவும் பண்ணாங்க. நான் சொன்னேன், பாருங்க இதெல்லாம் கிடையாது. ஏன் சரி, இன்டர்நேஷ்னல் கால் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் ஒரு நிமிடம். அதை குறைங்க, டெக்னாலஜி மாறுது. நீங்கள் பண்ண அப்புறமா வந்து ஒவ்வொருத்தராக பேசி என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதை ஒழிக்க வேண்டியது. இந்த IP-யில் ஃபோன் பண்ணுறதை ஸ்ட்ரிக்டாக பண்ணணும். பண்ணால் பெரிய அதில் தவறு செய்து யாருன்னா ரிலையன்ஸ். அவங்க சொந்த ஃபைபர் வச்சுட்டு இதை பண்ணாங்க. முதல் முறையாக ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு 300 கோடி ரூபாய் அபராதம். அதில் அவர் எம்எல் பாருங்க, நீங்கள் வந்து தப்பு பண்ணும்போது நான் வந்து எனக்கு வந்து தேவைன்னா டெக்னாலஜி நல்ல ப்ரோக்ரெசிவாக போகும்போது ஓகே அது வந்து தான் வந்துச்சு. ஓகே. பிறகு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், எல்லாத்தையும் இருந்த கதவுகளை எல்லாம் திறந்து விட்டோம். பணக்காரர்கள் மட்டும் இல்லை, ஒரு சார் மட்டும்தான். அதாவது தெரியும் அந்த கம்பெனிக்காக அந்த ரூல்ஸை போடுறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன். அது எல்லாத்தையும் எடுத்தோன்னு என்னது, எல்லாரும் உள்ள வர ஆரம்பிச்சோம். ஏன் எங்க தேரி, திமுக தேரி எப்பவுமே வந்து ஒரு டாடா பிர்லா தேவையில்லை, குப்பனும் சுப்பனும் அந்த இடத்துல பிஸ்னஸ். இது உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம். வண்டி ஏங்க இன்றைக்கு எங்கே சென்றாலும் அதான சொல்கிறாங்க. அது வந்து இப்போ புதிய யங் ஜெனரேஷன் இல்லை. அவங்க விழா தெரியுமா, 1 ரூபாய்க்கு செல்ஃபோன் பேசுனா இனி பப்ளிக் மீட்டிங் பேசுகிறாங்க, 1 ரூபா கட்டுறாங்க. ஏன்னா அப்போ வந்து கலைஞர் வந்து அரிசி 1 கிலோ அரிசி 1 ரூபா, ஒரு அளவு 1 ரூபான்னு ப்ராப்ளம் ஆச்சு. காரணம் என்றால் ஏங்க இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் வந்து ஃபோன் இருக்குல்ல. எஸ் எஸ் எஸ். இன்னைக்கு ஃபோன் இட் பிகம்ஸ் ஐடென்டிட்டி. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இதுதாங்க இருக்குது. அடுத்த டெக்னாலஜி அடுத்த கட்டத்துக்கு பாருங்க, இதுதாங்க பெரியார் அண்ணா சொன்னது. ஒன்றை
ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் அதான் நாங்க பண்றோம். கல்வி என்பது எப்படி ஒரு அது வந்து எப்படி கேட்டுங்க, அது இயற்கையாக திராவிட சித்தாந்தம் உள்ள எங்களுக்கு எல்லாம் அது தானாக வருது. நான் மட்டும்தான் வச்சுக்கணும், எங்க எல்லாருக்கும் நாங்க வந்து பகிர்ந்து அது அவங்க டெவலப் பண்ணி நீ இப்படி வேணும் போய்க்கும், அது வந்து தவறாக பயன்படுத்தலாம் பாசிட்டிவா. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிசினஸ், அதாவது ட்ரூத் மொபைல் ஆப்ஸ் எங்க இன்டர்நெட் பிராட்பேண்ட் கொண்டு வந்து நான் தானே ஃபர்ஸ்ட் பிராட்பேண்ட் பண்ணி என்ன தெரியாம சார் போகாது சார் எவ்வளோன்னா 64 kbps போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ஸ்பீட் பத்திலாம் தெரியாதவங்க நம்ம வந்து 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா என்ன ஆகும் தெரியும். 64 kbps சார் வேணா 120 k என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அதான் பேஸ் லைன். அப்புறம் நீங்க ஏத்துங்க இது பாருங்க அந்த 10 MB போங்க. அப்போ 10 MB வந்து பெரிய விஷயம். 18 MB அப்போ வந்து ADSL இப்போ அந்த டெக்னாலஜி செத்து போச்சு. ADSL மூலமாக டெலிஃபோன் காப்பர் வயர் மூலமாக பத்துது. நான் 2005 பொங்கல் நான் அன்னாகரம் பண்ணோம். அவங்க அவங்க இந்த அப்போல்லாம் நான் வட இந்தியாவுக்கு அங்கே தான் பண்ணேன். நான் தமிழ்நாட்டில் என் கான்ஸ்டிடுவன்சியில் சென்னையில் 2005 பொங்கல் அன்று நான் இனாகரேட் செய்ய போகிறேன், தயாராகுங்க. 2005 தான் இந்தியாவின் முதல் பிராட்பேண்ட். நீங்க மத்திய சென்னையில் ஸ்டார்ட் பண்ண மத்திய பிராட்பேண்ட் எல்லாருக்கும் ஐயோ பிராட்பேண்ட் அப்போ அவ்வளோ அதுக்கு டிமாண்டு பண்ணுங்க, திறந்து விடுங்க. அது திறந்து விட்டோம். அப்போ ஃபைபர் கிடையாது பாருங்க, டெக்னாலஜி திறக்க. ஏன்னா அப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க சார், ஸ்பீடு கண்ட்ரோல். அதை பற்றின நாலேஜ்லாம் நீங்கள் எப்படி சார்? ஏங்க இதெல்லாம் என்ன தானே இயற்கையாக இது எனக்கு வந்து எப்பவுமே வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து இந்த டெக்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை சொல்கிறாங்க. அப்போ வந்து பிஎஸ்என்எல் கடை சொல்கிறாங்க சார் அந்த என்ன பண்ண லிமிட் பண்ணலாம் சார் யூசேஜ், இந்த ஸ்பீட் கம்மி பண்ணலாம் சார். நீங்கள் தப்பாக நினைக்காதியா, நீ லிமிட் போடு. டேங்க்கு தண்ணியை சின்ன பைப்பில் போட்டிங்கன்னா மெதுவாக இருப்பா, பெரிய பைப் போட்டால் சீக்கிரமா. ஆனால் ஸ்பீட் எனக்கு என்னன்னா திறந்து விட்டணும். அது அங்கே பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் முடிவு செய்கிறாங்க உனக்கு என்ன தேவைன்னா அது டாப் கீழ் மக்கள் தேவை பற்றி இல்லை. அவன் வந்து ஐசியூ ரூம்ல உட்காந்துக்கிட்டு மக்களுடைய தொடர்பே இல்லாமல் வேற ஒன்று யோசிக்கிறவங்களா இருப்பாங்க, அதை நீங்கள் மாற்றி விட்டீங்க. நான் ப்ராக்டிக்கல் நான் கீழே நிற்கிறேன். எனக்கு மக்கள் திறந்து விடு. நோ சார் கண்ட்ரோல் பண்ணு சார். டெல்லியில் எப்பவுமே கண்ட்ரோல் கிடையாது. திறந்து விடு, கதவுகளை திறந்து விடு, அணைகளை திறந்து விடு. வாட்டர் வில் சீக் இட்ஸ் ஓன் லெவல். அதை தான் நாங்கள் செய்தோம். அது செய்ததன் பலன்தான் இன்றைக்கு டெலிகாம் வேற லெவலுக்கு இருக்கு. அது ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தான் தயாநிதி மாறனுக்கு டெலிகாமில் பேர் வந்துடக்கூடாது வழக்குகள் எல்லாமும் சந்திச்சு அதற்காக அதே வித்து எது அவருக்கு பாசிட்டிவோ அதை அவரை நெகட்டிவ் ஆக்குறது ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஐ திங்க் அதை ஃபேஸ் பண்றீங்க. நான் அதை பத்தி கவலை, நான் தப்பு செஞ்சது தானே. நான் என்னால் முடிந்த வரைக்கும் நான் எது சரின்னு படுறேனோ எவனுக்குமே பயப்படாம நான் செய்வேன். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் 2 முறை அமைச்சராக இருந்திருக்கேன். 2 முறை அமைச்சராக இருக்கும்போது நான் பண்ண சாதனைகள் வேறு. டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும்போது சொன்னாங்க என்னங்க உங்களுக்கு போய் ஒரு டெக்ஸ்டைல் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல எனக்கு எங்கே பண்ணோம். அப்போதான் 2008 நம்ம தொலைத்தொடர்பை பார்த்துட்டு டெக்ஸ்டைல் அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ விமர்சனங்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கும். எத்தனை பேர் அதில் என்ன பண்ண முடியும்? அதான் எங்க சென்னை தமிழ்நாட்டில் வந்து 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேரில் 39 பேர் தானே எம்பியாக வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி 543 எம்பிகளை எத்தனை பேருக்கு மந்திரியாக இருக்க வாய்ப்பு கிடைக்குது? அப்போதான் நம்ம கொடுக்கின்ற வாய்ப்பை ஐயோ இப்படி கொடுத்துறாங்க குறை சொல் எடுத்துட்டு ஓடு பண்ணீங்க. அப்பதான் ஆச்சு. என்ன பண்ணா 2008 டிப்ரெஷன், இந்த உலக எக்கானமி போச்சு, இந்தியா கஷ்டப்பட்டது. என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஆடம் ஸ்மித் சொன்னார், எப்பவுமே வந்து டிப்ரெஷன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும், கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை தரணும். என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை. அப்போ வந்து டஃப் ஸ்கீம் இது, அது டெக்னாலஜி அப்கிரேடட் ஃபண்ட் ஸ்கீம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா I do not remember the amount. என்ன பண்ணுவாங்க அது இருங்க இப்போ நீங்கள் போட்டிங்க காசு வேணும், அதே இப்போ 10% 20% வந்து சப்சிடி வரும். அது சப்சிடியை ஃபைல் பார்த்து கொடுப்பாங்க. நான் சொன்ன நல்லா கிடையாது, உடனே பிக்கப் பண்ணும்ல, அவன் கையில் காசு தேவையில்லை. 20% வந்து அப்போ அவன் வந்து பெரிய இது என்ன பண்ண 48 hours அந்த பணத்தை டிஸ்பர்ஸ் பண்ண. சார் இப்படி சார் முடியும் சார் டேட்டா அவன் அப்ளை பண்ணிட்டான்ல, அந்த அப்ளை பண்ணதானே பட்ஜெட் கிளியர் பண்ணிருக்கு. நீ 1 வருஷம் கொடுக்க வேண்டியது எல்லா டேட்டா உங்கள்கிட்ட இருக்க, டீட்டெயில்ஸ் இருக்கு, யார் அப்ளை பண்ணா என்ன அது வச்சு தான் நீங்கள் வந்து 48 hours
ஒரு வருஷம் கொடுக்க வேண்டியதை ஒரே 2 நாள்ல கொடுக்கு சார். ஓகே. என்னாச்சு? யாரெல்லாம் வந்து கடன் தொழில் இருந்தார்களோ கிளியர் ஆயிருக்கும். அவங்க எதிர்பாராது இது வராதுன்னு நினைச்சிருந்து அதுக்கு முன்னாடி பிராக்டிகலி 1 இயர் தான் அவங்களுக்கு கொடுக்கறதா டேர்மா இருந்தது. பொறுமையா ஓகே. அது பல குளறுபாடுகள் நடக்கும். 10 முறை அவன் டெல்லிக்கு போனோம். அவன் வரக்கூடாது. எங்க சிஸ்டத்தை ஏங்க கதவை திறந்து விடுங்க. ஓகே ஓகே. நான் வந்து அணையை திறக்காம திறந்து மூடுறது. திறந்து விடு. கவர்மெண்ட் காசு கொடுத்து பட்ஜெட் கிளியர் ஆயிடுச்சு. அது அப்புறம் ஏன் காசு இல்லையா அது? அது யார் வந்து அப்ளை பண்ணிருக்கோம் அவங்களோட என்னாச்சு இண்டஸ்ட்ரி பிக்கப் ஆச்சு. அது டெக்ஸ்டைல் எப்பவுமே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிஸ் லைக் அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரி பெரிய பூம். நான் எதிர்பார்த்த பூம் வந்து அப்புறம் டெக்ஸ்டைல் பார்க்ஸ் ரசனா முதல்ல தமிழ்நாட்டு வாங்கப்பா. எல்லாம் காசு பிளாக் பண்ணிச்சு. ஒருத்த கூட அங்கே பண்ணல. சொல்றேன் யார் வந்து அப்ளை பண்ணி 2 வருஷமா ஒன்றும் செய்யலையோ கேன்சல் பண்ணு. எல்லாம் ப்ரைவேட் நீ பண்ணல அப்படி 2 வருஷமா சும்மா வச்சிருந்தா கேன்சல். ஃப்ரெஷ்ஷா வா இங்கே வா. அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் திருப்பூர் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், விருதுநகர் ஆகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், அவரே அதில் என்னன்னா இந்த மாதிரி திறக்கும் போது கலைஞருக்கு ஏய் இன்னமும் பண்ணுறேன்டா, ஒன்றும் இல்லைடா, பெரிய ஆசை காஞ்சிபுரத்தில் அண்ணாபுரத்தில் அண்ணா டெக்ஸ்டைல் பார்க்குறாங்க அப்படி கைத்தறி அதான் நீங்க சொன்ன பிறகு நான் வந்து பண்ண சொல்லி அது பண்ணோம். இது பட்டு பூங்கா அண்ணா பட்டு பூங்கா செய்து முடியுது. எங்களால முடியுது. இன்னைக்கு ஈரோடு போனீங்கன்னா இருப்பாங்க அங்க சந்தை. நீங்க என்ன கேளுங்க நாங்க தயாராக இருந்தோம். என்ன ஆச்சு? பெரிய பிரச்சனை என்ன? பஞ்சு தான் பெரிய பிரச்சனை. பஞ்சு வந்து கோல்டுக்கு சமம். என்ன பண்ணுவோம்? 100 உற்பத்தி புலம்புவாங்க. ஐயோ பஞ்சு விலை போச்சு. எல்லாம் வந்து எல்லாருமே வந்து பெரிய உங்களுக்கு என்ன வேணும்? ஏற்றுமதி பண்ணாதீங்க. ஏற்றுமதி பண்ணாதான் அவன் என்ன பண்ணுவான்? ஏற்றுமதி பண்ணாதான் விலையேற முடியும். அப்போ ஸ்டாக் இல்லை. நான் சொன்னேன் நீங்கள் எது கேட்டாலும் அப்போ ஏற்றுமதி தடுத்து நிறுத்தும். எல்லாத்தையும் இங்கே உடனே அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சரத் பவரில் வந்துட்டான். ஐயோ பஞ்சு உற்பத்தி செய்கிறாங்களே விவசாயி அவங்க நிலைமை என்ன ஆகுதுப்பா? ஸோ பெரிய விஷயங்கள் அதுக்காக போட்டு அது என்னை பொறுத்த வரைக்கும் என்றால் தடைகளை எடுங்க. நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு நீண்ட நேரம் ஒதுக்கி பதிலளிச்சிருக்கீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.